அன்பார்ந்த இந்திய வாழ் குடிமக்களே, தமிழ்நாட்டினுடைய வெகுஜன மக்களே, இன்றைய தினம் எம் அமைப்பான அகில பாரதிய சத்திரிய மகாசபை இன்று ஒரு போராட்டத்திற்கு நாம் அழைப்பு எடுத்திருந்தோம். அதற்காக நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் திரண்டு இங்கே போராட்டம் நடத்துவதற்காக குழுமியிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்குண்டான நோக்கம் யாதெனில், இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியாவிலே மக்களாட்சி ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்ற இந்த இந்தியாவிலே அனைத்து இந்திய மக்களுக்கும் அடிப்படை அரசியல் உரிமைகள் இருக்கின்ற காரணத்தினாலே 1950 தொட்டு நடந்து வருகின்ற இந்திய ஜனநாயக திருவிழா கருதக்கூடிய தேர்தல்களிலே தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் தோல்வியுறச் செய்த நபர் நாடாளுமன்றம் சென்றிருப்பது மக்களாட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமானது. வேல் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில் இன்று மக்களால் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தருவாயில மக்கள் அவரை தேர்ந்தெடுக்காத தருவாயிலே அவர் ஜெயித்தவர்களுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தவர்களுக்கான பதவியேற்பு விழாவில அவரும் சேர்ந்து பதவியேற்று கொண்டதை மக்கள் அனைவரும் சந்தித்திருப்பனர், பார்த்திருப்பனர். தொலைக்காட்சியிலே பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டிருந்தார். மக்களால் தோல்வி அளிக்கப்பட்ட ஒரு நபர், அது யாராக இருப்பினும், அவர் மக்களாட்சி ஜனநாயகத்திற்கு முரண்பாக அமைச்சர் பதவி ஏற்றிருப்பது மக்களாட்சிக்கு விரோதமான போக்கு என்று பல்வேறு தரப்பு மக்களுக்கும் இந்திய ஜனநாயகத்தின் மீது மற்றும் அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருக்கின்ற மக்களுக்கு இது ஒரு பெரிய வினாவாக எழுந்திருக்கிறது. நியாயமே. ஆனால் மக்கள் அவர்களுடைய தினசரி வாழ்வியல் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் இதையெல்லாம் வாய் திறந்து கேட்க மாட்டார்கள் என்கின்ற துணிவிலே எது ஒன்றாலும் செய்யலாம், மக்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட பதவியேற்பு நிகழ்ச்சியை அவர் வந்து கொண்டு அவர் அமைச்சராக பதவியேற்றிருப்பது மக்களாட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மக்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபர் அமைச்சராக பதவியேற்கிறார் என்றால் மக்கள் வெளிவந்து கேட்க மாட்டார்கள் என்கின்ற தைரியத்திலே இருப்பாரையாயின் மக்களுடைய சார்பாக மக்கள் இயக்கங்களாக கருதக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் தேசத்தை கட்டி காத்து வந்த சத்திரிய மக்கள் சத்திரிய மகாசபை கேட்க நாங்கள் துணிந்து வந்திருக்கிறோம். மக்களுடைய குரலாக இங்கே எழுப்பதற்கு நாங்கள் அணிதிரண்டிருக்கின்றோம். மக்களால் நீலகிரி தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டவர் எப்படி அமைச்சரானார்? இந்திய அரசியலமைப்பிலே அதற்கு வழிமுறைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வருகின்ற பொழுது கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு என்று நமக்கு சொன்னார்கள். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டமே பல்வேறு குறைபாடுகளும் பல்வேறு லூப் ஹோல்ஸ்களும் கொண்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. யாரும் மறுக்க இயலாது. இதை நீ எப்படி குற்றம் சாட்டுகிறாய் என்றால், இதே நாட்டிலே இதே இருக்கின்ற சட்டங்களை படித்து ஆய்வு கொண்டு வந்து ஒரு சட்டக்கல்லூரிய மாணவனாக இருந்து நான் சொல்ல பெருமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் நேரடியாக தோற்கடிக்கப்பட்ட நபர் மறைமுகமாக மந்திரியாகலாமா? இதுதான் ஜனநாயகமா? இது எந்த ஜனநாயக நாட்டிற்கும் பொருந்துமா? இது மற்ற ஜனநாயக நாட்டிலே இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஊக்குவிக்கிறார்களா? ஜனநாயகத்தை ஏற்றுள்ள இந்தியாவிலே மக்கள் நேரடியாகவே தேர்தல் களத்தில் தோற்கடிக்கப்பட்ட நபர் நேரடியாகவே மக்களை சந்தித்து மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். சுதந்திரம் பெறுகின்ற பொழுது மன்னராட்சியை ஒழித்து மாகாணங்களினுடைய ஆட்சியெல்லாம் ஒழித்து ஒருங்கிணைந்த இந்தியாவாக பாரதமாக உருவாக்கிய பிறகு எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற அடிப்படையிலே மக்களை சந்தித்து தேர்தல்களில்
வெற்றி பெற்றால் மட்டுமே நாடாளுமன்றம் செல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் நாடாளுமன்றம் செல்வதற்கான அந்த 5 வருட மேண்டேட் மக்கள் கொடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்றம் புக முடியாது என்பதுதானே மக்களாட்சி. ஒரு பள்ளிக்கூடத்துல கிளாஸ் லீடரை செலக்ட் பண்றாங்க. அதுல 100 பேர் கொண்ட ஒரு வகுப்பு இருக்குது. அந்த 100 பேர் கொண்ட வகுப்பிலே மாணவர் தலைவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது வாத்தியாருங்க பார்த்தீங்கன்னா பேலட் சிஸ்டம்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. இப்போ அவங்களாம் கை தூக்க சொல்லுவாங்க. இந்த நபருக்கு 4 பேர் நிற்கிறாங்கப்பா, இந்த நபருக்கு யாருப்பா ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கை தூக்குங்க. அப்படியே 2 பேர் நிற்கிறார்கள் என்றால் 51 பேர் கை தூக்கினால் அவரை மாணவர் தலைவராக வகுப்பறையிலே நியமிக்கிறார்கள். நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் சென்று கல்லூரிகள் சென்று தான் படித்து தான் வந்திருக்கிறோம். அப்படி வகுப்பறையிலே 2 பேர் மாணவர் தலைவராக வகுப்பறையில் போட்டியிடுகிறார்கள் என்றால் 51 பேர் கை தூக்கியவர்கள் மாணவர் தலைவராகவும் 49 பேர் கை தூக்கியவர் அவர் தோல்வி பெற்றதாகவும் அறியப்பட்டு 51 பேர் தேர்வு செய்த அந்த நபரை மாணவர் தலைவராக நியமிக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட சொல்லிக் கொடுத்து வழங்கப்பட்ட எங்களுக்கு மக்களால் நேரடியாக தோற்கடிக்கப்பட்ட நபரை ஒரு வாரத்தில் அமைச்சராக பதவியேற்கிறார்கள் என்றால் இது யாரை ஏமாத்துகின்ற செயல்? நாங்கள் படித்த படிப்பு தவறா? நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சென்று மாணவர் தலைவராக நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டும் தேர்ந்தெடுத்து மற்றவரை ஆக்கியதும் எங்களுடைய ஆசிரியர்கள் தவறான வழியை காட்டிவிட்டார்களா? ஒருபோதும் இல்லையே, ஒருபோதும் இல்லையே. யார் வேணாலும் தவறு செய்யலாம், நாட்டினுடைய அரசே தவறு செய்யலாம். ஆனால் எக்காலமும் ஒரு குரு தவறு செய்ய முடியாது. நல்வழி காட்டுகின்ற மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வளர்க்கின்ற ஆசான்கள் எங்களுக்கு மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கின்ற முறையை 100 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையிலே 51 பேர் கை தூக்கினால் அவர்தான் மாணவர் தலைவர் என்று அறிமுகப்படுத்தி எங்களுக்கு இப்படியெல்லாம் பயிற்றுவித்து எங்களுக்கு அனுப்புகின்ற இந்த நாட்டிலே நீலகிரி தொகுதியிலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே மக்கள் நேரடியாக சந்தித்து நேரடியாகவே வீழ்த்தப்பட்ட ஒரு நபர் மந்திரியாக இருப்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பானது இல்லையா? அரசியலமைப்பிலே ப்ரொவிஷன் இருக்குது என்று சொல்லலாம். அரசியலமைப்பு சாசன சட்டமும் பல குறைபாடுகளை வைத்திருக்கிறது. இதை நீ எவ்வாறு சொல்கிறாய்? இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் போட்டியிடக்கூடிய உரிமை இல்லை, இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று 10 அதிகார மையங்களுக்கு கடிதம் தீட்டியிருக்கிறேன். அதிலிருந்து நமக்கு அந்த வாய்ப்புகளோடு சேர்த்து நமக்கு சென்ற 26 நவம்பர் 2023 அன்று கான்ஸ்டிடியூஷன் டே அன்று சென்னையிலே கலெக்டர் ஆபீஸ் அங்கே எங்களுடைய அமைப்பினர் நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். போட்டியிடக்கூடிய உரிமையை வலியுறுத்தி அடிப்படை உரிமையாக இயற்ற கோரி நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். அதற்கும் அனுமதி வாங்கிட்டால் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அப்படி என்றால் சில குறைபாடுகள் இருக்கலாம், சில லூப் ஹோல்ஸ் இருக்கலாம். அதை பயன்படுத்தி கொண்டு அமைச்சராக வருவது இது மக்களை ஏய்க்கின்ற வேலை இல்லையா? மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இல்லையா? சென்ற முறை பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். எங்களுடைய அமைப்பு நாங்கள் யாரும் எதுவுமே கேட்கவில்லையே. இப்பொழுது இந்த நாடாளுமன்ற அவையிலும் கூட திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக மறைமுக தேர்தலின் மூலமாக அமைச்சராகிறார். சந்திரசேகர் அவர்கள் அமைச்சராகிறார். அவர்களெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்கவே இல்லையே. சரி, எல்முருகன் அவர்கள் சென்ற முறை அமைச்சராக இருந்திருந்தார், மறுபடியும் இப்போ அதை கண்டினியூ பண்றாருன்னா நாங்கள் கேட்டிருக்க மாட்டோமே, நாங்கள் அப்படியே இருந்திருப்போமே. ஆனால் இப்போது இவரை பற்றி மட்டும் நாங்கள் கேட்ப நினைப்பு காட்டி இங்கே திரண்டு போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் நடுவில் இவர் மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள் இவரை வீழ்த்தி விட்டார்கள். மக்கள் இவர்களை தோற்கடித்து விட்டார்கள். மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள் தோற்கடித்த நபர் மறைமுகமாக செல்வது மக்களாட்சிக்கு விரோதமானது. மக்களாட்சிக்கு இது விரோதமானது. மக்களை நேரடியாக சந்தித்தவற்று மக்களே தேசத்தினுடைய எஜமானார்கள் என்று மக்களாட்சி தத்துவம் சொல்கிறது. We the people of India solely constitute ourselves to the Constitution. India to a sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens justice, liberty, equality and fraternity என்று இந்திய அரசியலமைப்பினுடைய சாசன முகவுரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்மளுடைய அரசியலமைப்பு எங்கிருந்து அதிகாரம் பெறுகிறது? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நேரடியாகவே மக்களிடத்திலிருந்து அதிகாரம் பெறுகிறது.
மக்களிடத்திலிருந்து தான் அதிகாரம் பெறுகிறது. அரசியலமைப்பு சாசன சட்டமே மக்களாட்சியினுடைய சாராம்சத்தில் அடிப்படையில் தான் ஏற்கப்படுகிறதே தவிர மக்களே இந்த நாட்டினுடைய எஜமானர்கள். மக்களை நேரடியாக சந்தித்த ஒரு நபர் தேர்தலிலே மக்கள் வீழ்த்துகின்றார்கள் என்றால் நீ மறைமுகமாக போய் மந்திரி ஆவதோட தப்புதான். இதைதான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அரசியலமைப்பிலே லூப்போல்ஸ் மூலமாக ஆகியிருக்கலாம். நேரடியாக மக்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு நபர் எப்படி மறைமுகமாக செல்ல முடியும்? நேராகவே போய் சேர முடியாதுன்றோம். நீ சுற்று 10 கிலோமீட்டர் சுற்றின்னு போய் சேர்றதுன்றது மக்களை கவனிக்கிற வேலையா? மக்களை ஏற்கின்ற வேலையா? இந்த வேலையை கண்டிக்கின்றதுக்கு மக்களாட்சியிலே மக்கள் குரலாக எழுப்பதற்கு நாட்டில் ஒருவருக்கு கூட துணிவில்லையா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்படி எங்கும் நாங்கள் சூடு சொன்னையை எழுந்து போய்விடவில்லை. இங்கே அநீதிகளை என்று கேள்வி கேட்பதற்கு நாதிகள் இல்லாமல் சென்று விடவில்லை. இதோ அகில பாரதிய சத்திரிய மகாசபை என்கின்ற அமைப்பு தமிழ்நாடு தோறும் இல்ல, இந்திய தோறும் அகில இந்திய அளவே இந்த அமைப்பு ஆகப்பட்டது. கூர்ந்து அரசியலை கவனித்துக் கொண்டுதான் வருகிறது. அத்தகைய முனைப்புடன் நாங்கள் இறங்கி மக்களின் சார்பாக கேள்வி கணைகளை எழுப்புகின்றோம். மக்கள் நேரடியாக தோல்வியுற்று தோற்கடிக்கப்பட்ட நபர் எப்படி நேரடியாக தோற்பவர் எப்படி மறைமுகமாக மந்திரியாக முடியும்? அப்படி என்றால் இது மக்கள் சர்வாதிகார ஆட்சியா? தோல்வியுற்ற ஒரு நபர் மந்திரி ஆகலாம் என்றால் இது சர்வாதிகார ஆட்சியா? நீங்க தோற்கடிக்கப்பா நான் போய் மந்திரி ஆகிறேன்னா இல்ல கதையில. இங்க பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க, இங்க வியாபாரிகள் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே நான் கேட்கிறேன், நீங்கள் என்னை தோற்கடிங்கள், நான் போய் மந்திரி ஆகிறேன்னா நீங்க சும்மா விடுவீங்களா? நீங்க சும்மா விடுவீங்களாமா? நீங்க சும்மா விடுவீங்களாமா? நீங்க என்ன தோற்கடிமா, நான் போய் மந்திரி ஆகிறேன்னா சும்மா விடுவீங்களாமா? அது மக்களாட்சியாமா? அப்படி என்றால் நேரடியாகவே தோற்கடிக்கப்பட்ட நபர் மறைமுகமாக சென்று மந்திரி ஆவதற்கு மக்களாட்சிக்கு எதிரானதல்லவா? அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் என்கின்ற அமைச்சகத்திலிருந்து நமக்கு ஒரு கடிதம் வந்தது. எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் எழுதிய லெட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டியிடக்கூடிய உரிமையாகப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திலே எங்கும் காணப்படவில்லை என்று நாங்கள் எழுதிய அந்த லெட்டருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் கேட்டிருந்தோம், இனிமேற்பாட்டாவது மக்களாட்சியிலே ஜனநாயகத்தை நிலைநாட்டும் வகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டியிடக்கூடிய உரிமையை நீங்கள் அடிப்படை உரிமையாக ஏற்ற வேண்டும். அது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திலே எங்கேயுமே காணோம் என்று எழுதியதற்கு ஒரு 10 மாதம் கழிச்சு நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்லேருந்து நமக்கு கடிதம் வந்துள்ளது. அத்தகைய கடிதம் என்னவென்றால் நான் படிக்கிறேன், கேளுங்க. சார், I am directed to refer to your representation and to state the Article 325 read with Article 326 of the Constitution provides that every adult citizen of India, regardless of their caste, creed, race, gender or ethnicity, has the right to vote என்று முதல் பத்தியிலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த முதல் பத்தி நமக்கு என்ன சொல்கிறது இந்த கடிதத்தில் என்றால், முதல் பத்தி ஓட்டு உரிமையை பற்றி விளக்குகிறது. அந்த ஓட்டு உரிமையிலே எந்த ஒரு பாகுபாடுமற்ற இந்திய குடிமக்கள் வயது ஓட்டு போடுகின்ற வயதை அடைந்த இந்திய குடிமக்கள் அனைவருமே சாதி, மதம், எத்தினிசிட்டி, ஜெண்டர் பாகுபாடு ஏதுமற்று எல்லோருக்குமான வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்படுவதாக முதல் பத்தியிலே நமக்கு விளக்கி எழுதியிருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் அறிந்ததே, எல்லோரும் தெரிந்ததே. ஆனால் இரண்டாவது பத்தியிலே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த இரண்டாவது பத்தியிலே இரண்டாவது பாயிண்ட் போட்டு, furthermore with respect to the right to contest elections, references drawn to Supreme Court judgment in Vishwanath Pratap versus Election Commission of India special leave petition to appeal number 13013 of 2022, wherein the Honorable Supreme Court held that the right to contest an election is neither a fundamental right nor a common law right. It is a right conferred by statute. அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? அதாவது இந்திய மக்கள் போட்டியிடக்கூடிய உரிமையாகப்பட்டது நமக்கு இரண்டாவது பத்தியில் எழுதியிருக்கிறாங்க. இந்த போட்டியிடக்கூடிய உரிமை இது
அடிப்படை உரிமையிலும் இல்லை. நாம என்ன கேட்டோம்? போட்டியிடக்கூடிய உரிமை எங்கே இருக்கிறது? நீங்க அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் காட்டுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம். காட்டுங்கன்னு நாங்கள் கேட்டதுக்கு அப்படிப்பட்ட ஒரு போட்டியிடக்கூடிய உரிமை எழுத்துப்பூர்வமாக எங்கேயும் எழுதப்படவில்லை என்று சொன்னதற்கு அவர்கள் இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு காட்டியிருக்கணும். இப்ப எப்படி ஓட்டு போடுகின்ற உரிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பத்தியில ஆர்டிகல் 325 ரெட் வித் ஆர்டிகல் 326 அழகா ஆர்டிகல் நம்பரை போட்டு காமிச்சோம்னா ஓட்டு போடுகின்ற உரிமைக்கு இந்த இரண்டாவது பத்தியில போட்டி போடுகின்ற உரிமைக்கு எங்கேயாவது ஆர்டிகலை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டிகல் எதுவும் காணப்படவில்லை. அவங்க சொல்வதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் விஸ்வநாத் பிரதாப் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை மேற்கோளிட்டு காட்டி அதன் அடிப்படையில் போட்டியிடக்கூடிய உரிமை மக்களுக்கு அடிப்படை உரிமையாகவும் இல்லை, அது பொதுவான சட்டமாகவும் இல்லை, காமன் லா ரைட்டாகவும் இல்லை. ஆனால் இது இட் இஸ் a ரைட் கன்ஃபர்ம்டு பை த ஸ்டாட்யூட் என்று சொல்கின்றார்கள். அப்படின்னா என்ன எங்கப்பா இருக்குதுன்னு கேட்டா இதுவாகவும் இல்லை அதுவாகவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தேசமாக இப்படியாகத்தான் இருக்கிறது. ஸ்டாட்யூட் ரைட் கன்ஃபர்ம்டு பை த ஸ்டாட்யூட் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இந்த மக்களாட்சி ஜனநாயகத்தை மக்களை ஏற்கிறதுக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு சாராம்சங்கள் இருக்க முடியுமா? மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு முகம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதியாக நம்ம பிரிக்கிறோம் என்றால் இடது பக்கம் இருக்கின்ற முகமாகப்பட்டது வலது பக்கமாகவும் பொருந்தி இருந்தால்தான் அதற்கு பெயர் சிமெட்ரிசிட்டி. அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனித முகமாகவும் இன்னொரு பக்கம் வந்து ஏலியன் முகமாகவும் வைக்கின்ற கதையாகத்தான் இவர்கள் சொல்லுகின்ற அந்த ஓட்டிங் ரைட்டுக்கும் கண்டஸ்டிங் ரைட்டுக்கும் முதல் பத்தியில இரண்டாவது பத்தியில சொல்லியிருக்கின்ற விளக்கம். இதை நீ சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி? நான் இந்திய குடிமகன், வேற ஒரு தகுதியும் கிடையாது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இந்திய நாட்டினுடைய சட்டத்தை ஆய்வு பண்ணி படித்து வந்து லெட்டர் போட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா இது ரொம்ப 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 ஏற்றுக்கக்கூடிய அளவில் இல்லையே, ஒரு சிமெட்ரிசிட்டியே இல்லையே. இடது பக்க முகம் எப்படி இருக்கிறதோ அது போல வலது பக்க முகம் இருந்தால்தானே மனித உருவம் அழகாக தெரியும். அப்படி ஒரு முதல் பத்திக்கும் இரண்டாவது பத்திக்கும் உண்டான தொடர்பு அப்படி இல்லவே இல்லையே. ஒரு மேல் கப்ளிங், ஒரு கப்ளிங் எப்படி உருவாகும்? மேல் ஜாயிண்ட் அண்ட் ஃபீமேல் ஜாயிண்ட் இது ரெண்டுமே கரெக்டாக பொருந்தினால் மட்டும்தான் ஒரு கப்ளிங் உண்டாகும். அப்படிப்பட்டதல்லவா மக்களாட்சி, அப்படிப்பட்டதல்லவா மக்களுடைய உரிமைகள். ஓட்டு போடுகின்ற உரிமையும் போட்டி போடுகின்ற உரிமையும் மேல் ஜாயிண்ட் ஆகவும் ஃபீமேல் ஜாயிண்ட் ஆகவும் சரிவர பொருந்தினால் தானே அது வந்து கப்ளிங்காக இருக்க முடியும். அப்படி இருந்தால் தானே ஓட்டு போடுகின்ற உரிமையும் போட்டி போடுகின்ற உரிமையும் எல்லாருக்குமே சரிசமா மேல இருக்க பத்திக்கும் கீழே இருக்க பத்திக்கும் ஒரு சேர அதே வாசகங்கள் மச்சுப்படை மாறாமல் இருந்தாலுடைய இங்கே ஜனநாயகம் வளர்ந்ததாக நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஆகவே நாங்கள் அன்று போராட்டம் நடத்தினோம். 26 நவம்பர் 2003 அன்று வைத்த போராட்டம் வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடித்தது. அன்று சொல்லிய கருத்துக்கள் அனைத்தும் நிறுவனமாக இன்று லெட்டர் வழியிலேயே மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்ல இருந்து நமக்கு வந்திருக்கிறது என்றால் அப்போ ஓட்டு போடுறதுக்கு மட்டும் any adult citizen of India regardless of any caste, creed, race, gender, ethnicity has a right to vote. எந்த ஒரு பாகுபாடுமற்ற அனைத்து மக்களுக்கும் எல்லோருக்குமான வாக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அதுவும் இல்லை இதுவும் இல்லை ஒரு உத்தேசமா இதுதான் சொல்லிட்டு நீங்க நடத்திக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு என்ன தபாய்க்கிறது? இதுக்கு பேர் என்ன தபாய்க்கு வேணாம். தபாய்க்கிறாண்டா கண்ணா, தபாய்க்கிறாண்டா துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட தபாய்க்கிறாண்டான்ற கதையா இன்னைக்கு வந்து உள்ளங்கையில உலகமே நாம வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற சமயத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏய்ப்பு வேலைகளை செய்து கொண்டு முழுமையான ஜனநாயகமான நாடு என்று எங்களை நம்ப வைக்கிறதன் மூலமாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் ஏமாற்றுவதாக நீங்கள் நினைக்க தேவையில்லை. எங்களுடைய மக்கள் ஏமாறுகின்றார்கள். மக்களுடைய சார்பாகத்தான் நாங்கள் வந்து கொடி பிடித்து எழுந்து போராட்டம் நடத்துகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே மக்களாட்சியினுடைய உன்னதத்தன்மையை எடுத்து விளக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. ஆர்டிகல் 51A subclass H of the Constitution says it is the duty of each and every citizen of India to excel in their field of scientific and temper achievement to make this nation pride and proud என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே
இப்படிப்பட்ட ஒரு ஓட்டை பாத்திரமாக இந்த போட்டியிடக்கூடிய உரிமையை நீங்கள் வைத்துக் கொண்டு விட்டு இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை ஒரு உத்தேசமான ஒரு வடிவம் என்று நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் இதை விட ஒரு மட்டமான ஒரு செயல் இந்த ஜனநாயகத்திலே இருப்பதாக நாங்கள் கண்டுபிடித்து விளக்க முடியாது என்பதை பொதுமக்களுக்கு இங்கு நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இதை பொதுமக்களுக்கு சொல்றேன், நாம் போய் அங்கங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களே அஜனமானார்கள். அதை மக்களை நம்பி நாங்கள் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இத்தகைய ஓட்டு உரிமைக்கும் போட்டி உரிமைக்கும் இங்கே நல்ல மாறுதலுக்கான ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதின இளைஞர்கள் முன்வர வேண்டும், மக்கள் முன்வர வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாடு சோசியலிஸ்டிக் தேசமாக கருதப்படுகின்ற காரணத்தினாலே ஒரு தோற்கடிக்கப்பட்ட நபர் மீண்டும் அவரை கொண்டு போய் மந்திரி சபையிலே மந்திரி ஆகிறார் என்றால் அப்போ சோசியலிச கான்செப்ட் என்றால் என்ன? உனக்கு உண்டதுதான் எனக்கும், எனக்கு உண்டதுதான் உனக்கும், இதுதான் சோசியலிச கான்செப்ட். அப்படின்னும் போது நாம டெமோக்ராட்டிக் சோசியலிசத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இங்க மக்களுடைய அறியாமையை இழக்க வேண்டிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தியும் இங்க இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய இங்கே மற்ற மக்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை இங்கே பறித்து தோல்வியுற்ற நபர் மந்திரியானால் அது வேற ஒருத்தருக்கு கிடைத்திருக்க வேண்டிய பதவி அல்லவா? இங்கே ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அபாலிஷிங் ஆஃப் இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்கின்ற சித்தாந்தத்தின் பிரகாரமாக அப்போ தோல்வியுற்ற நபர் மந்திரி ஆகின்றார் என்றால் இவர் சோசியலிச சித்தாந்தத்தின் பிரகாரம் வேறு மற்றொருவர் அல்லவா அந்த பதவியிலே இருந்திருக்கலாமே, அது சம வாய்ப்பினை அது மிருக செய்திருக்குமே. அதே போன்ற இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பிலே டெமோக்ராட்டிக் என்கின்ற வார்த்தையை பேசுகின்ற போது நாம் பாப்புலர் டெமோக்ரஸியை நாம் சொல்கின்ற காரணத்தினாலே இங்கே மக்களுக்கு அதிகப்பட்ட உரிமையாகப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொசஷன் ஆஃப் சுப்ரீம் பவர் பை த பீப்புள் என்கின்ற காரணத்தினாலே நேரடியாகவே மக்களை சந்தித்து வீழ்த்தப்பட்ட நபர் மந்திரியாவது ஒரு காலம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மறைமுகமாக சென்று மந்திரியானாலும் சரி அது மக்களாட்சி ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பானதே என்று நாங்கள் சொல்லி முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் எழுதுகின்ற தருவாயிலே அங்கே ஒரு பேரறிஞர் சொல்கின்றார், வித்தவுட் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி would produce supremacy of the few over many என்று சொல்கின்றார். அதாவது இங்கே சமதர்மம் என்று சம வாய்ப்பு சமதர்மம் ஈக்குவாலிட்டி என்று இல்லாமல் இருந்து சுதந்திரம் மட்டும் இருக்கிறது என்றால் இப்படிதான் தோல்வியுற்றாலும் போயிட்டு மந்திரி ஆகிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு சிலரினுடைய கட்டுப்பாட்டிலே ஜனநாயகம் சென்றுவிடும் என்கின்ற அச்சத்தை அன்று இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் எழுதுகின்ற அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியிலேயே பேரறிஞர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அது இன்று நிரூபணமாயிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் எதையும் சொல்கின்றார், ஈக்குவாலிட்டி வித்தவுட் லிபர்ட்டி would kill individual initiative என்று சொல்கின்றார். அதாவது சமதர்மம் சுதந்திரமற்ற சமதர்மம் என்ன எதுக்கு வழிவகுக்கும்? இப்போ சுதந்திரம் கொடுத்திருக்கிறதால நம்ம அனுமதி பெற்று இந்த போராட்டம் நடத்துகின்றோம். இந்த போராட்டம் நடத்துவதற்கான சுதந்திரமே வழங்கப்படவில்லை என்றால் இது நாட்டினுடைய இளைஞர்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்களும் இப்படிப்பட்ட தவறு நடந்திருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு சொல்வதற்கே வழியில்லாமல் நாடு ஜனநாயகம் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு அத்தகைய மட்டுமல்லாமல் 1997 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஒரு மேற்கோள் காட்டுகின்றார்கள். என்னவென்றால் கான்ஸ்டிடியூஷன் investigates to establish an egalitarian social order rendering to every citizen social, economic and political justice in democracy of Bharat Republic என்று சொல்கின்றார்கள். அதாவது இந்திய நாட்டிலே அனைத்து இந்திய மக்களுக்கும் உண்டான சம வாய்ப்பினை ஏற்படுத்துகின்ற சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியினை இங்கே ஜனநாயகத்திலே மலரச் செய்வது சுதந்திர பாரத தேர்வு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கடமை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இப்படி சுப்ரீம் கோர்ட்டே தானாக முன்வந்து ஒரு மக்களால் வீழ்த்தப்பட்ட ஒரு நபர் மந்திரியா இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் வாய் திறந்து இன்னும் கேட்காமல் இருப்பது ஜனநாயகத்தினுடைய அநீதியினுடைய உச்சமாக பார்க்கப்படுகிறதா இல்லையா? இதை சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் செய்திருக்கணும்னு சொல்லிட்டு நாம ஏன் ரொம்ப கஷ்டப்படுறோம், வலுக்கட்டாயம் நினைக்கட்டுறோம்? ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லோருக்குமே இருக்குது அல்லவா? ஐயா வந்திருக்கிறாரு, ரொம்ப சீனியர், இவர் வந்திருக்கிறாரு, தம்பி வந்திருக்கிறாரு, நம்முடைய பொறுப்பாளர்கள் இவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, தளபதிகள்லாம் வந்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் ஏன் வந்திருக்கிறார்கள்? இந்திய ஜனநாயகத்தினுடைய தூண்களையே நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் தோற்கடிக்கப்பட்ட நபர் மந்திரி அவர்களை இந்த ஜனநாயக மக்கள் விரும்பவில்லை என்பதை
அளவுகோலிட்டு காட்டவே தான் வந்திருக்கின்றோம். நேரடியாகவே கோர்க்கப்பட்ட நபர் மறைமுகமாகவும் சென்றால் அது செல்லாது என்று தானே மக்கள் சொல்கிறார்கள். மக்கள் இது கான்ஸ்டிடியூஷன் பொறுவிஷே இருந்தால் கூட மக்களால் தோற்கடிக்கப்பட்ட நபர் மக்களாட்சிக்கு எதிரானது. மக்களாட்சியினுடைய சாராம்சத்தில் தானே அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கும். அதுதானே உண்மை என்பதை புரிந்து கொண்டு நம்மளுடைய பிரியாம்பிள் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய முகவுரையிலேயே ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ் என்கின்ற சொல்கிற வகையிலே இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ரிப்பப்ளிக் இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் சொல்லப்படுவது என்னவென்றால், vesting political sovereignty in people and not in a single individual like king. அதாவது அரசர் போல ஒருவரிடத்திலே உச்சபட்ச அதிகாரம் என்பது கிடையாது. பொலிட்டிக்கல் அரசியல் ஏகாதிபத்தியம் என ஆகப்படுகிறது என்னவென்றால், அரசியல் ஏகாதிபத்தியம் மக்களிடத்திலே இருக்கிறது என்பதை நினைவூட்டுகின்ற வார்த்தை தான் ரிப்பப்ளிக் இந்தியா என்பது. மக்கள் நேரடியாகவே ஒருத்தரை தோற்கடித்து விட்டார்கள். அவரை போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மந்திரியாக்குவது, வெஸ்டிங் பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி டு த பீப்புள் என்கின்ற இந்த அடிப்படைத்தன்மையை முறித்து அண்ட் சிங்கிள் இண்டிவிஜுவல் லைக் எ கிங், அரசரை போல ஒரு தனி மனிதருக்குண்டான ஏகாதிபத்திய உச்சபட்ச அதிகாரமாக தோர்த்த ஒரு நபர் மந்திரியாக இருப்பது ரிப்பப்ளிக் இந்தியா என்கின்ற வார்த்தைக்கே கேலிக்குறியும் கூத்துகளுக்கும் உள்ளாகின்ற இந்த விஷயத்தை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த இந்திய நாட்டிலே இன்று படித்து வருகின்ற இளைஞர்களும் இனிமேல் படித்து வருகின்ற இளைஞர்களும் அவர்களுடைய சயின்டிஃபிக் டெம்பர் டு எக்ஸலன்ஸ் இன் their field of scientific research ability and to make this nation proud என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல் 51A H என்கின்றதை நினைவூட்டி இப்படிப்பட்ட வித்தியாசமான புதுவிதமான போராட்டங்கள் இன்னும் வருங்காலங்களில் நம்முடைய நாட்டினுடைய இளைஞர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று ஜஸ்டிஸ் என்று சொல்கின்ற இந்த வார்த்தை பிரியாம்பிளில் சொல்கின்றது, ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹேவ் த ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஈக்குவல் அக்சஸ் டு ஆல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஈக்குவல் வாய்ஸ் இந்த கவர்மெண்ட் என்று சொல்கிறார்கள். அதாவது இங்கே அனைவரும் சமம் என்று சொல்கின்ற இந்த இந்திய நாட்டிலே மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் நேற்று வந்த கடிதத்திலே ஓட்டு உரிமைக்கு முதல் பத்தியும் போட்டியிடக்கூடிய உரிமைக்கு இரண்டாம் பத்தியும் அதில் வெவ்வேறான விஷயத்தை அசமெட்ரிசிட்டியாக இங்கே பொருந்தாத ஒரு கோட்பாடுகளை கொண்டிருக்கின்ற அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற லெட்டருக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹாவ் த ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எல்லா மக்களுக்கும் அரசியல் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய முகவுரையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டின்றதுல பார்த்தீங்கன்னா எந்த மக்களுக்கும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்கிறது. அப்படியே ஏதேனும் ஒரு பாகுபாடு பார்க்கப்பட்டாலும் ஆர்டிகல் 15 கிளாஸ் பி என்கின்றதுல அப்படியே ஏதோ ஒரு அடிமட்டத்தில் இருக்கின்ற சமுதாயத்திற்கு சமூக ரீதியாகவும் படிப்பின் ரீதியாகவும் வழங்கப்படுகிற சலுகைகள் வழங்கப்படலாம் என்று சொல்லியிருந்தாலும் அதிலே அரசியல் உரிமைகள் என்கின்ற வார்த்தை இல்லை. ஏன் இல்லை ஏனென்றால் அரசியல் உரிமைகள் அனைத்து மக்களுக்குமே சொந்தமானது. எப்படி சொல்றேன்றீங்களா? அதுக்கு தாங்க சுதந்திரம் வாங்கணும். மக்கள் அனைத்து இந்திய மக்களும் சுதந்திர போராட்ட தியாகிகள் எழுந்து போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததனுடைய சாராம்சமே அதுக்கு தான் சுதந்திரம் வாங்கிக்கும். பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இஸ் ஃபார் ஆல் பீப்புள். எல்லோருமே இந்த நாட்டு மன்னர், எல்லோருக்குமே அரசியலமைப்பிலே எல்லோருக்குமே போட்டியிடக்கூடிய உரிமையும் இருக்குது, எல்லோருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமையும் இருக்குது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் சொல்லுகின்ற இந்த பதில் கடிதம் இது நாங்கள் ஏற்க முடியாது. ஏனென்றால் சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் என்னுடைய பாட்டன்லேருந்து எல்லோருமே சுதந்திரத்தில் போராடி அனைத்து மக்களுமே போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தின் மூலமாகவே நாம் போட்டியிடக்கூடிய உரிமை அனைத்து இந்திய குடிமக்களும் பெற்றுவிட்டோம். நீ இருக்குதுன்னா இல்லாட்டின்னா நீ நாட்டை ஃபண்டமெண்டல் ரைட்னா நாட்டை காமன் லா ரைட்னா நீ இட் இஸ் ரைட் கன்ஃபர்டு பை த ஸ்டாட்யூட் நீ சொன்னா நாங்கள் எங்களோட சுதந்திரம் வாங்கும் போது போட்டியிடக்கூடிய உரிமையும் சேர்த்தே வழங்கப்பட்டு விட்டோம். 565 மன்னர் மாநிலத்தை சேர்ந்த மன்னர் மகாராஜாக்கள் ஆண்டு வந்த நாட்டிலே, மாகாண தேர்தல்கள் நடந்து வந்த நாட்டிலே ஒருங்கிணைந்த பாரதமாக இயக்குவதற்கு 565 மன்னர் மாநிலத்தை சேர்ந்த சாம்ராஜ்யங்களும் இணைந்து ஒருங்கிணைந்த பாரத இந்தியாவாக நாம் சுதந்திரம் பெறுகின்ற அந்த தருவாயிலேயே மன்னர் ஆட்சியை ஒழித்து
எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்கின்ற சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் எல்லோரும் இந்த நாட்டினுடைய மன்னராக எப்படி ஆக முடியும்? எல்லோருமே போட்டியிடலாம் கான்செப்ட் மூலமாகத்தான் ஆக முடியும். ஆகவே மினிஸ்ட்ரி ஆஃப் லாண்ட் சோஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் லாண்ட் ஜஸ்டிஸ் சொல்கின்ற அந்த பதில் கடிதத்தில் இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், நாட் அ காமன் லா ரைட், இட் இஸ் அ ரைட் கன்ஃபர்ட் பை த ஸ்டாட்யூட் என்று சொல்வது இன்வாலிட், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்கள் முப்பாட்டன்களே சுதந்திர போராட்டத்தின் மூலமாகவே வாங்கிய போட்டியிடக்கூடிய சுதந்திரத்தின் மூலமாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்கின்ற மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை நிர்மாணிக்கும் போதே அனைத்து மக்களுக்கும் போட்டியிடக்கூடிய உரிமையை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உச்ச நீதிமன்ற நீதிமன்ற அந்த வழக்கினை விஸ்வநாத் பிரசாத் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று நீங்கள் மேற்கோட்டிட்டு எங்களுக்கு நீங்கள் அனுப்பிய அந்த கடிதத்திலே அது நீங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சுப்ரீம் கோர்ட்டும் நீங்கள் உங்களுடைய தீர்ப்பினை திருத்திக் கொள்ளுங்கள். இங்கே சுதந்திரமடைந்த நாளிலிருந்து அனைத்து இந்திய மக்களுக்கும் வாக்குரிமையும் இருக்கிறது, அனைத்து இந்திய மக்களுக்கும் போட்டி உரிமையும் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய முடிவுகளை திருத்திக் கொள்ள வேண்டி நாங்கள் சட்டத்த கல்லூரியினுடைய மாணவராக இருந்து வந்து ஆய்வறிந்து மக்களுக்கு எஜுகேட் செய்கின்ற இந்த பணியிலே நான் உங்களுக்கும் ஒரு கோரிக்கையாகவே மனுவாகவே கேட்க விருப்பப்பட்டுக் கொள்கிறேன் என்பதை இந்த தருவாயிலே கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈக்குவாலிட்டி என்று சொல்கின்ற இந்த இந்திய அரசியலமைப்பு முகமுறையிலேயே absence of special privileges to any section of society and adequate opportunities for all without discrimination என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே இங்கே ஒரு தோற்கடிக்கப்பட்ட நபர் மீண்டும் சென்று மந்திரி ஆகிறார் என்றால் அப்படி அந்த ஒரு நபருக்கு இல்லாமல் வேற யாரையாவது கூட நீங்கள் மந்திரி ஆகிருக்கலாம். நீங்கள் நேரடியாகவே போய் மறைமுக தேர்தலில் நீங்கள் மந்திரி ஆகிறாங்க, நாங்கள் எதுவும் கேட்கலையே. இது நடுவில் இவர் மக்களால் நேரடியாக வீழ்த்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இவர் மீண்டும் போய் மந்திரி ஆவார்னா அப்படி என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இது? அப்படி என்ன சிறப்பு சலுகை இது? அப்படி எந்த ஒரு சிறப்பு சலுகை எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எந்த ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கும் கொடுக்கக்கூடாது என்பதை தானே ஈக்குவாலிட்டி என்கின்ற இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரியிலே சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது தோற்கடிக்கப்பட்ட நபருக்கு மீண்டும் சிறப்பு சலுகை கொடுத்து மந்திரி ஆக்கினா இது என்ன? இது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொண்ட நாடா இது? அதுதான் முறியடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் ஈக்குவாலிட்டின்ற கான்செப்ட் சொல்கிறது. இப்படியெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிராகவே நீங்கள் பொருத்தி சர்வாதிகாரியாக எல்முருகன் அவர்களை நீங்கள் ஆக்குவீர்கள் என்றால் இந்த நாட்டு மக்களாட்சிக்கு மக்களுக்கு விரோதமான செயலை நீங்கள் செய்கிறீர்கள். மக்கள் நாங்கள் உன்னதத்தன்மையோடு வந்து கடந்து வர நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு போராட்ட முழக்கங்களாக நாங்கள் முழங்க இருக்கிறோம். அதை அனைத்து நம்முடைய பொதுமக்களும் நிர்வாகிகளும் அனைவருமே சொல்ல கடமைப்பட்டவர்களாக ஆகிறார்கள். அதாவது போராட்டத்தினுடைய முழக்கமாக பதவி விலகுக, பதவி விலகுக, எல்லாரும் கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுங்க. கரெக்டாக நம்ம கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தான் சொல்கின்றோம். கரெக்டாக சொல்லுங்க. பதவி விலகுக, பதவி விலகுக, பதவி விலகுக, பதவி விலகுக. எல் முருகன் அவர்களே பதவி விலகுக. எல் முருகன் அவர்களே பதவி விலகுக. எல் முருகன் அவர்களே, எல் முருகன் அவர்களே மத்திய அமைச்சர் பதவி விட்டு விலகுக. மத்திய அமைச்சர் பதவி விட்டு விலகுக. மக்களாட்சி தேர்தல் களத்தில், மக்களாட்சி தேர்தல் களத்தில், மக்களாட்சி தேர்தல் களத்தில், மக்களாட்சி தேர்தல் களத்தில் மக்களே நேரடியாக தோற்கடித்து, மக்களே நேரடியாக தோற்கடித்து, மக்களாட்சி மக்களாட்சி தேர்தல் களத்தில், தேர்தல் களத்தில் மக்களே நேரடியாக தோற்கடித்து, மக்களே நேரடியாக தோற்கடித்து 5 வருடம் பாராளுமன்றம், 5 வருடம் பாராளுமன்றம் செல்லக்கூடாது என நேரடியாய் தீர்ப்பளித்தும், நேரடியாய் தீர்ப்பளித்தும் 5 வருடம் பாராளுமன்றம் செல்லக்கூடாது என, 5 வருடம் பாராளுமன்றம் செல்லக்கூடாது என நேரடியாக தீர்ப்பளித்தும், நேரடியாக தீர்ப்பளித்தும் உடனே மறைமுக முறையில் அமைச்சர் பதவி ஏற்று தீர்ப்பளித்த மக்களையும் மக்களாட்சி ஜனநாயகத்தையும் ஏய்த்தும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி இருக்கும் எல் முருகன் அவர்களே பதவி விலகுக. 5 வருடம் பாராளுமன்றம் செல்லக்கூடாது என நேரடியாய் தீர்ப்பளித்தும் உடனே மறைமுக முறையில் அமைச்சர் பதவி ஏற்று தீர்ப்பளித்த மக்களையும் மக்களாட்சி ஜனநாயகத்தையும் ஏய்த்து கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி இருக்கும் எல் முருகன் அவர்களே பதவி விலகுக.
திருத்தம் வேண்டும், திருத்தம் வேண்டும், திருத்தம் வேண்டும், திருத்தம் வேண்டும். நேரடியாய் மக்கள் தோற்கடித்த நபர், நேரடியாக மக்கள் தோற்கடித்த நபர், யாரும் மறைமுகமாய் நாடாளுமன்றம் யாரும் அறிவுமாய் நாடாளுமன்றம் புகாமல் இருக்க புகாமல் இருக்க தேர்தல் ஆணையம் திருத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் திருத்த வேண்டும். மறைமுகமாக நாடாளுமன்றம் புகாமல் இருக்க மறைமுகமாக நாடாளுமன்றம் புகாமல் இருக்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் திருத்த வேண்டும். திருத்த வேண்டும். எதிரானது 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 மக்களிடம் நேரடி தோற்பு, மக்களிடம் நேரடி தோற்பு, பதவி மறைமுக ஏற்பு, பதவி மறைமுக ஏற்பு, மக்களாட்சி ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்களாட்சி ஜனநாயகத்துக்கு எதிரானது, எதிரானது 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 எதிரானது, மக்களிடம் நேரடி தோற்பு, மக்களிடம் நேரடி தோற்பு, பதவி மறைமுக ஏற்பு, பதவி மறைமுக ஏற்பு, மக்களாட்சி ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானது என நாடாளுமன்றமே சட்டம் இயற்று, நாடாளுமன்றமே சட்டம் ஏற்று, என உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திரு, உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்தது, என நாடாளுமன்றமே சட்டம் இயற்றிடு, நாடாளுமன்றமே சட்டம் ஏற்று, என உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திரு. உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்தது. மக்கள் தோற்கடித்தும் மக்கள் தோற்கடித்தோம் பதவி ஏறிட இது என்ன மன்னராட்சியா? மக்கள் தோற்கடித்தும் மக்கள் தோற்கடித்தோம் பதவி ஏறிட இது என்ன சர்வாதிகார ஆட்சியா? சர்வாதிகார ஆட்சியா? இல்லை இல்லை, இல்லை இல்லை, இவை ஏதுமில்லை. ஏதுமில்லை. இது மக்களாட்சி மக்களாட்சி, மக்களாட்சி மக்களாட்சி, இது மக்களாட்சி மக்களாட்சி. மக்களாட்சி மக்களாட்சி. ஆகவே ஆகவே பதவி விலகுக, பதவி விலகுக. விலகுக, பதவி விலகுக. எல் முருகன் அவர்களே, எல் முருகன் அவர்களே, மத்திய அமைச்சர் பதவி விட்டு விலகுக. மத்திய அமைச்சர் பதவி விட்டு விலகுக. எல் முருகன் அவர்களே, எல் முருகன் அவர்களே, மத்திய அமைச்சர் பதவி விட்டு மத்திய அமைச்சர் பதவி விட்டு தார்மீக அடிப்படையிலும் பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் நியாய அடிப்படையிலும் நியாய அடிப்படையிலும் தார்ப்பரீக அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் உளவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மக்களாட்சியின் மக்கள் தீர்ப்பை மதித்து மக்களாட்சியின் மக்கள் தீர்ப்பை மதித்து அமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகுக. அமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகுக. இதோடு சேர்த்து மக்களாட்சியினுடைய சம தர்ம கொள்கையிலே முரண்பாடாக இருக்கின்ற இன்னும் இரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். அதுபோல ஒரு நபர் 2 தொகுதியிலே நிற்பது மக்களாட்சிக்கு ஜனநாயகத்துக்கு எங்கள் காதில் பூசுத்துவதற்கு சமம். ஒரு நபர் 2 தொகுதியில் நிற்கலாம் என்பது ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது. அதே போன்று ஒரு நபர் 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருக்கலாம் என்பதும் ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது. இதையெல்லாம் ஒரு சட்டம் படிச்சுட்டு வந்த மாணவனாக நான் சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது நாட்டில். இதெல்லாம் நீங்களே பார்த்து திருத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும், பொதுமக்களும் கவனித்த பொதுமக்கள் அனைவருக்கும், வியாபாரிகளுக்கும், நடைபாதை மக்களுக்கும், இங்கே குழுமியிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தவர்களுக்கும், என்னுடைய தாழ்ந்த மக்களாட்சி ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சேர்த்து ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டினை வீரவாள் கொண்டு காத்து வந்த இந்த சத்திரிய சமுதாயம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய முழுமையான மக்களாட்சி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு என்றுமே எங்கள் உயிரை கொடுத்தேனும் இந்த நாட்டை காப்போம் என்று அவமேற்போம். ஜெய் சத்ரியா, ஜெய் சத்ரியா, ஜெய் சத்ரியா. நன்றி, வணக்கம்.